நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 12ஆம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர். சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதை தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளனர். இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது. மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜ யோகமும் உருவாகிறது. இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம். இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது. இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் வீசப்போகிறது. இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும். உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல, அது சரித்திரம் படைக்கும். மகர ராசி அன்பர்களே, இம்மாதம் குரு மற்றும் சுக்கிரன் பகவானால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை அளவோடு பேசவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். ராகு மற்றும் கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பாராட்டுகள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கையாள்வது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும். இம்மாதம் சாதகமான நாட்கள் 5, 9 மற்றும் 10. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மை தரும். சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம். புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை. புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுபடும். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும். எனவே அந்த 5ஆம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் திகழ்கிறது. தாய்மாமன் தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் 5ஆம் இடம்தான். 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும். ஒருவேளை 5ஆம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை சுப கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இனி புத்திர பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம். செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் வீற்றிருக்கும்
இருக்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவைதான். ஆலங்குடி குருஸ்தலம், திட்டை குருஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும். அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் துயர்தீர்த்தநாதர் ஆலயமும் குரு பகவானின் ஸ்தலமாகும். இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன். மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம். இது செவ்வாய் பரிகார ஸ்தலம். எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி புத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி. மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே. சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே. அதேபோல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம். திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம். குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள். இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். குழந்தை பேறு பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம். அதேபோல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்தி மரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும். தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும். அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல், இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும். துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள். அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை 48 முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். எறும்பு புற்றுக்கு வெல்லம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும். கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. புத்திர தோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் ஆசையை பெற்றால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.